நான் வீட்டுல இருந்தே நான் டெய்லி வீடியோ போடுறேன், வேணா சர்க்கார் மாதிரி வீடியோ போட்டுறேன், வீடியோ போட்டா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னு கூட விஜய் கேட்கலாமா எனக்கு தோணுது. ஆனா விஜய் இப்ப வந்து நான் ஏன் வரணும்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது எனக்கு உண்மையிலே பயமா இருக்கு. ஒரு 4-5 பாயிண்ட் பத்தாதான்? சென்னை ஒரு பாயிண்ட், திருச்சி ஒரு பாயிண்ட், கோயம்புத்தூர் ஒரு பாயிண்ட், மதுரை ஒரு பாயிண்ட், திருநெல்வேலி ஒரு பாயிண்ட், 5 பாயிண்ட் கவர் பண்ணிருக்கேன். இந்த 5 இடத்துல ஒட்டுமொத்தமா ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது நடக்கும். இல்ல கண்டிப்பா வேணும்னா பனையூர் கிளம்பி வர சொல்லுங்க, இந்த பிரச்சாரத்தை வாங்கிட்டு போக சொல்லுங்க, நடக்கும். இது ரெண்டு தான் நடக்கும் எனக்கு தோணுது. விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து விஜய் எலெக்ஷன் நிக்க மாட்டாரு, நாங்க இன்னும் உறுதியா நம்புறேன். ஏன்னா அவர் எல்லா இடங்களுக்கும் போகணும், அவர் தான் ஒரே ஒற்றை முகமாக இருப்பார். ஆனா அதுல கூட விஜய் வந்து இல்ல, எல்லா இடங்களுக்கும் எங்க போகணும், நம்ம ஏன் போகணும், மதுரைன்னு பண்ணா மதுரை ஃபுல்லா வந்துராதா, ஏன் மதுரையில போய் நீங்க திருப்பரங்குன்றம் சொல்லுங்க, திருமங்கலம் சொல்லி சொல்லாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லுவாரு, எல்லாம் எங்க போனா கூட்டம் வந்து இல்ல முதல் இடத்துல போது ஒரு கூட்டம் வருது, ஏதோ பயங்கர தள்ளுமுள்ளு நடக்குது, விஜய் அதே போதுமான ஒன்று. கரூர்ல வந்து பிறகு எப்படி இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் தப்பிச்சாரோ, தேர்தல் தப்பிச்சாரோ, அதே மாதிரி தப்பிக்கிறதுக்கான வழியா கூட இருக்கும். நான் வீட்டுல இருந்தே நான் டெய்லி வீடியோ போடுறேன், வேணா சர்க்கார் மாதிரி வீடியோ போட்டுறேன், வீடியோ போட்டா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னு கூட விஜய் கேட்கலாமா எனக்கு தோணுது. இந்த 234 விஜய் போறதுக்கான சாத்தியங்கள் எனக்கு தெரியல.